சற்றுமுன் வெளியான தகவல் பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியேயுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக கூட்டுறவு அமைப்புகளின் வழங்கப்பட்டு வரும் பயிர்க்கடன் குறித்து மீண்டும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது. தமிழக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் 15 நாட்களுக்கு முன்பு அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் நடப்பாண்டு கூட்டுறவு அமைப்புகள் மூலம் 16,500 கோடி பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை செயல்படுத்தும் வகையில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாரியாக குறியீடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் 30% புதிய உறுப்பினர்களுக்கு, 20% பட்டியலின வகுப்பு விவசாயிகளுக்கு வழங்குவது உறுதி செய்ய வேண்டும். பட்டியலின வகுப்பு பழங்குடியினரின் உடைமையில் அடிப்படையில் 20% குறியீட்டினை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுக்கு மேலாகவும் தேவைப்படும் நேர்வில் தகுதியான விவசாயிகளுக்கு வங்கிகள் ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றி பயிர்க்கடன் வழங்க வேண்டும். பயிர்க்கடனின் அதிக அளவில் தகுதியுள்ள விவசாயிகளின் பலன் பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும். பயிர்க்கடன் வழங்குவதில் எவ்வித புகாரும் இருக்கக்கூடாது என்பது உட்பட பல உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் விவசாயிகளுக்கு நடப்பு பருவத்திற்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்கள் போதிய அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இது குறித்த தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இருக்கிறார். அதில் முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு பருவத்திலும் கூட்டுறவுத்துறையின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வேளாண்மை பணிகளுக்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை உள்ள நடப்பு காரிப் பருவத்தில் வேளாண்மை பணிகளுக்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்களை பொறுத்தவரை யூரியா 30,000 மெட்ரிக் டன் என்ற அளவிலும், DAP 15,000 மெட்ரிக் டன் என்ற அளவிலும், OP 9,200 மெட்ரிக் டன் என்ற அளவிலும், காம்ப்ளன்ஸ் 21,600 மெட்ரிக் டன் என்ற அளவிலும் ஆக மொத்தம் 75,800 மெட்ரிக் டன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பதாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உடனடி தேவையை எதிர்கொள்ளும் வகையில் டார்மெக் காம்ப்ளன்ஸ் 5,400 மெட்ரிக் டன் என்ற அளவிலும் ஆக மொத்தம் 16,300 மெட்ரிக் டன்கள் இருப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் வருகிறது. விவசாயிகள் இந்த திட்டத்தில் கீழ் பயிர்க்கடன் பெற்று பயிர்களை விளைவித்து பயன்பெறலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.